Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள கேஆர் புரத்தைச் சேர்ந்தவர்கள் சோமசுந்தரம் முத்துலட்சுமி தம்பதியர். இவர்கள் 24 வயது ஸ்வேதா, 20 வயதில் சுப்ரியா ஆகிய பெண் பிள்ளைகளுடன் வசித்து வந்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மூத்த மகள் ஸ்வேதா தன்னுடன் கல்லூரியில் படித்த கென்னத் என்பவரை காதலிப்பதாக பெற்றோரிடம் கூறியுள்ளார். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த மாதம் வீட்டில் இருந்து வெளியேறிய ஸ்வேதா தனது காதலன் கென்னத்துடன் சீகேனஹள்ளியில் உள்ள தம்னிகா லே அவுட்டில் இருக்கும் சாய் கிரீன் அபார்ட்மெண்டில் சொகுசாக வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் திடீரென ஒரு நாள் கடனை வசூலிக்க தனியார் வங்கி ஸ்வேதாவின் பெற்றோருக்கு நோட்டீஸ் அனுப்பிய போதுதான் குதூகல செலவுகளுக்காக வேலையில் இருந்து விலகிய ஸ்வேதா வீட்டின் பத்திரங்களை அடமானம் வைத்து பெற்றோரின் பெயரில் 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியது தெரிய வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சோமசுந்தரம் கடன் பிரச்சனை தொடர்பாக பேச தனது மனைவி முத்துலட்சுமி, இளைய மகள் சுப்ரியா ஆகியோருடன் கடந்த 22ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் மூத்த மகள் ஸ்வேதாவின் வீட்டுக்கு சென்றுள்ளனர். அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தந்தை சோமசுந்தரம் கோபமாக வெளியேறிய நிலையில் ஸ்வேதா தனது தாய் முத்துலட்சுமி, தங்கை சுப்ரியா ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. அத்தோடு தனது காதலன் கென்னத்தின் உதவியால் இருவரது உடல்களையும் அங்கிருந்து வேறு அறைக்கு மாற்றியுள்ளார். பின்னர் மனைவி மற்றும் இளைய மகளை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்த தந்தை சோமசுந்தரத்தை ஸ்வேதாவும் கென்னத்தும் இணைந்து கத்தியால் மிக கொடூரமாக குத்தியுள்ளனர். இதனால் படுகாயமடைந்த சோமசுந்தரம் அங்கிருந்து வெளியேறி தப்பிக்க முயற்சித்த போது படிக்கட்டில் சரிந்து விழுந்துள்ளார். மூவருக்குமே அதிக அளவில் ரத்தம் வெளியேறியதால் அங்கேயே உயிரிழந்தனர். இதையடுத்து ஸ்வேதா பேருந்து மூலமாகவும் காதலன் இருசக்கர வாகனம் மூலமாகவும் அங்கிருந்து தப்பித்திருக்கிறார்கள். இதுகுறித்து தகவல் அறிந்த கேகாரபுரம் போலீசார் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து வழக்கு பதிவு செய்தனர். மேலும் தப்பியோடிய ஸ்வேதா, அவரின் காதலன் கென்னத் ஆகிய 2 பேரை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதுவை ரயில் நிலையத்தில் இருந்த ஸ்வேதாவை புதுவை போலீசார் உதவியுடன் சுற்றி வளைத்து கைது செய்தனர். காதலன் இருசக்கர வாகனம் மூலம் கேரளாவுக்கு தப்பியதாக கூறப்படுகிறது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை என் அம்மா ஒருபோதும் கொடுக்கவில்லை. பள்ளி நாட்கள் முதல் பொறியியல் படிப்பு முடியும் வரை நான் ஒரு கைதியின் வாழ்க்கையை வாழ்ந்தேன். என் நண்பர்களும் வகுப்பு தோழர்களும் என் நிலையை எண்ணி அடிக்கடி என்னை கேலி செய்வார்கள். அதே நேரம் என் மீது அனுதாபம் காட்டுவார்கள். நான் ஒரு அனாதையை போல வாழ்ந்தேன். இது என் அம்மாவை வெறுக்க வைத்தது என்று கைதான ஸ்வேதா காவல்துறையினரிடம் வாக்குமூலம் அளித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.